இணையவழி கடன் திட்ட மோசடியினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சட்ட சேவையை ஐக்கிய மக்கள் சக்தி வழங்கும் என்று ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இணையவழி மாஃபியா செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தொடர்பான விரிவான தகவல்கள் தம்மிடம் இருப்பதாகவும், பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இலவச சட்ட உதவிகளை வழங்குவதற்கு சட்டத்தரணிகள் குழுவொன்றை நிறுவ ஐக்கிய மக்கள் சக்தி திட்டமிட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நிதி நெருக்கடியில் காணப்படும் நாடுகளை தேர்ந்தெடுத்து வெளிநாட்டு குழுக்களை கொண்ட இணையவழி கடன் மாஃபியாக்கள் மூலம் நாட்டு மக்கள் பலியாக்கப்பட்டுள்ளதாக சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். வட்டி வீதங்களை குறிப்பிடாமல் கடனை பெற்றதன் பின்னர் அதிக வட்டியை அறவிடுவதாக அவர் கூறியுள்ளார். கடனை திருப்பிச் செலுத்துவது கடினமாக அமையும் சமயங்களில் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் மற்றும் மிரட்டல் விடுக்கும் செயற்பாடுகளில் சிலர் ஈடுபடுவதாக அவர் தெரிவித்துள்ளார். முகநூல் வழியாக தகவல்களை திரிவுபடுத்தி குடும்ப வாழ்க்கையை கூட சீரழிக்கும் வகையில் இந்த கடன் மாஃபியா முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த கடன்களை வழங்கி வரும் நிறுவனங்கள் தொடர்பில் தகவல்கள் இருப்பதால் ஐக்கிய மக்கள் சக்தி சட்டத்தரணிகளை நியமித்து இந்த நாட்டில் இணைய வழியான கடன் மாஃபியாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து குடிமக்களுக்கும் இலவச சட்ட உதவி சேவைகளை பெற்றுத்தந்து இந்த கடன் வழங்குநர்களுக்கு சட்டப்பூர்வமாக பாடம் ஒன்றை கற்பிப்பதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் கூட்டணி ஆகியவற்றின் சட்ட நிபுணர்களை ஒன்றிணைத்து இந்த இணையவழி கடன் மாஃபியாவால் சிக்கியுள்ள மக்களுக்கு இலவச சட்ட உதவிகளை பெற்றுத் தருவோம் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார்.